12/5/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து ஏசி பாஸ் ஆகிருக்கு நண்பா. ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான், இல்லை 3 டிஜிட்டில் வின்னிங் எடுத்துருக்கலாம். இந்த பேட்டனை நான் ஏன் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நம்பரை ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன்னா அந்த பேட்டர்ன் அடுத்தது வரக்குள்ள நான் மறந்துட்டால் கூட நீங்கள் அடுத்தது வந்து அந்த பேட்டர்ன் வரக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்குறது. பார்த்திங்கன்னா போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26க்கு 26னா மேலே உள்ள 55 வந்து அப்படியே வந்துருந்துச்சு. நம்ம 552 வின்னிங் கொடுத்துருந்தோம் 3 டிஜிட்டில். அப்போ இதே பேட்டர்னை வச்சு தான் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா 51க்கு 51னா மேலே உள்ள 45 ஏபிக்கு வரும்னு சொல்லியிருப்போம். அவன் என்ன பண்ணியிருந்தானா அதுக்கு மேலே உள்ள நம்பர் 78 ஒரு நம்பர் பவர் வச்சு 7க்கு பவர் வச்சா 2 28ன்னு ஏபியில் வச்சுருப்பான். அப்போ அந்த நம்பரை 28ன்னு வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பானா 51க்கு 51னா அதுக்கு கீழே வைக்கிற நம்பரு 28க்கு ஃபுல் பவர் 73. 28 தான் வைக்கணும், ஆனால் 2 நம்பருக்கும் பவர் வச்சு 73ன்னு வச்சுட்டான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 4க்கு 9ன்னு வச்சுருக்கிறான். அந்த 9க்கு கீழே வைக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 2 வரணும், ஆனால் 7ஏ வச்சுருக்கிறான். அதுக்கு கீழே 0 வச்சுருக்கிறான். பார்த்தீங்களா, 0க்கு 0 வரணும். நேற்றுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக 0 எடுத்துருந்தோம், ஆனால் ஒரு நாள் லேட்டாக அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டிலேவாக வச்சுருப்போம். அப்போ 6 ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஏ போர்டுன்னு இன்றைக்கி 7 நம்ம எப்படி எடுத்துருந்தோம்னா 5க்கு 5னா 2க்கு 2 வரணும், ஆனால் பவர் வச்சா 7. அப்போ 7 2 வரணும். ஏ போர்டுக்கு 7 2 கொடுத்துருந்தோம், 7 பாஸ் ஆகிருக்கு. இதே கான்செப்ட் தான். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0 எடுத்து அடுத்த நாள் வச்சுருக்கிறான்னா இந்த இடையில உள்ள 6ஆம் நம்பர் எடுத்து அதே மாதிரி அடுத்த நாள் வைக்கணும். அப்போ சி போர்டுக்கு 1 6 வரணும், ஸ்ட்ராங்காகவே 1 6 வரணும். அப்போ 1 6 வந்தால் இன்றைக்கி வந்து பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 0னா 5க்கு 0 பி போர்டுக்கு தான் 0 நம்ம கொடுத்துருந்தோம், ஆனால் அது சி போர்டில் மாற்றி வச்சுருப்போம். சி போர்டில் 0 மாற்றி வச்சுருப்போம். அதே சேம் பேட்டர்ன் தான். 5க்கு 0னா 0க்கு 5ங்கிற நம்பர் வரணும், பி போர்டுக்கு 5 0 வரணும். அப்போ 5 0 வந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பர் ஏற்கனவே நம்ம சொன்ன பேட்டர்ன் தான். இப்போ இன்றைக்கி 0 வந்து சி போர்டுக்கு எடுத்துருந்தோமா ஒரே நம்பர் தான் 770. இந்த கிராஸ் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, 410 770 ஏபிசி எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோமா இன்றைக்கி வந்து ஏசி பாஸ் ஆகிருக்கும். 2 நம்பர் தான் வரும். ஏபிக்கு 2 நம்பரு, ஏசிக்கு 2 நம்பரு, பிசிக்கு 2 நம்பர் தான் வரும். ஏபி கூட நம்மளுக்கு கணக்கில்லை, ஏன்னா நம்ம சி போர்டு 0 எடுத்துடுறோம். அப்போ 0 எடுத்துகிட்டா பிசியும் ஏசியும் தான் நம்மளுக்கு கணக்கு. 2 நம்பர் தான். அப்போ அதே மாதிரி 6ஆம் நம்பர் இப்போ நாளைக்கு எடுத்தோமா 706ங்கிற நம்பரும் 516ங்கிற நம்பரும் பிசியும் ஏசியும் சரிங்களா, பிசியும் ஏசியும் ட்ரை பண்ணோம். அப்போ 76 காமனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கே ஒரு 7 வந்து பெண்டிங்கில் இருக்குது. 770 730 பி போர்டுக்கு ஒரு 7 வரணும். அப்போ பி போர்ட்லேயும் வரலாம், அல்லது ஏ போர்ட்லேயும் ரிப்பீட் ஆகலாம். அப்படிங்களா நம்மளுக்கு ஏ போர்டோ இல்லை பி போர்டோ 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 76ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 706 பி போர்டில் பவர் பண்ணி வச்சா 756ங்கிற பேட்டர்ன்லேயும் வைக்கலாம். ஏன்னா நம்ம 756 ஏன் சொல்கிறோன்னா இயர்லி சாட்டில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். மார்க் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை நான் மறந்துட்டுனா கூட நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் வரக்குள்ள நீங்கள் நோட் பண்ணி ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. இப்போ ஏசியில் பாருங்கள் 52. அப்போ ஏசியில் 52 இப்படி பார்த்தாலும் 52 572 ஏசியில் 52ங்குள்ள ஏசி பாஸ் ஆகிருக்கு. அப்போ பி போர்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா 737. அப்போ 737 இருக்கிற மாதிரி ஏபிசி ட்ரை பண்ணிங்கன்னா ஏசி வந்து 77 பாஸ் ஆயிரும் சரிங்களா. 77 பாஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் 088 068. அப்போ பி போர்டு நம்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 776ங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. 776ல் ஏபி ஏசி பிசி
மூணுலேயும் இருக்கிற மாதிரி அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா ஒருவேளை 77 பாஸ் ஆகலாம். நான் 77 வந்து நான் பழைய சேனலில் வீடியோ போடக்கல, அதில் நான் கொடுக்கல. இருந்தாலும் ஏபியில் 77 பாஸ் ஆகலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பி போர்டு நம்பர்லேருந்து 2 நம்பர் வரணும் அல்லது 3 நம்பருமே வரலாம். 776 இருக்கிற மாதிரி ஏபிசியை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 6ஆம் நம்பர் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு பேட்டர்ன் தான். இப்போ இந்த 8 மட்டும் விட்ருங்க. இந்த 8க்கு மட்டும் அவன் ஒரே மாதிரி எப்பயுமே வைக்க மாட்டான், ஒரு சில வாட்டி மட்டும்தான். ஏன்னா இந்த 8க்கு 8னா 978ங்கிற நம்பர் இங்கே வந்திருக்கணும், அல்லது 408ன்னு வந்திருக்கணும். ஆனால் வரல, ஒரு 2 நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கும். 08 இதுலேயும் 08 இருக்குது, இதுலேயும் 08 இருக்குங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி வச்ச 8ஆம் நம்பர் பாருங்கள், 8 இங்கே வந்திருக்குங்களா. அப்போ 588க்கு 578 ஓகேங்களா. அந்த பெண்டிங் நம்பரு அடுத்த நாள் அந்த 8ஆம் நம்பர் வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 588, இங்கே 578, அந்த பெண்டிங் நம்பரை 8ஆம் நம்பர் வச்சுருப்போம். இங்கே ஏசியில் 58 பாஸ் ஆகிருக்கும். இதே பேட்டர்ன் தான். இப்போ 6ஆம் நம்பரை சி போர்டுக்கு நகர்த்தினா இதிலேருந்து 2 நம்பரு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 756ங்கிற நம்பர், இந்த நம்பரை மேட்ச் பண்ணி இங்கே வைக்கலாம். ஒருவேளை சி போர்டுக்கு 1 நம்பர் வந்துச்சுன்னா 6 வரக்குள்ள நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. 6ஆம் நம்பர் வந்தால் இந்த கிராஸ் நம்பரும் இந்த பி போர்டு நம்பரும் பார்த்துட்டோம். அப்போ 1ஆம் நம்பர் வந்தால் அதுக்கு மேலே பாருங்கள், சி போர்டில் இருக்கிற நம்பர் மெயினாக பார்க்கணும். 751, இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா 761ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ உள் நம்பர் இந்த 1ஆம் நம்பர் எடுத்துகிட்டால் 951ன்னு இருக்குது. அப்போ மெயினாக பிசிக்கு 51க்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போ பிசியில் 1 வந்துச்சுன்னா 51 01 வரலாம், மெயினாக 51 சரிங்களா. ஏசியில் வந்து 71 வரலாம். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் சரிங்களா. 706, 756, 451. ஏன்னா 951 இருக்குது, இருந்தாலும் அதை ஏ போர்டுக்கு பவர் வச்சு கூட வரலாம். அதனால் 451 கொடுத்துருக்குறேன். 516, 761, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர். ஸோ உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டபுள் டிஜிட் பார்த்துருவோம் நண்பா. ஏசிக்கும் பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 76, 71, 51, 56, 06, 01. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 0 வரணும். அதனால் நான் வந்து ஏசிக்கும் பிசிக்கும் கொடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் மாற்றினா கூட அப்படியே மாறிடும். டோட்டலாக 6 நம்பர். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.